இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச ஊதிய நடைமுறை இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்குகிறது. கடந்த பிப்ரவரி மாதம் 1 தேதி அரசாங்கம் நடைமுறைப்படுத்திய 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச ஊதிய முறை இன்று ஆகஸ்ட் 1 தேதி அதிகாரப்பூர்வமாக அமலுக்கு வருவதாக ஸ்டீவன் சிம் தலைமையிலான மனிதவள அமைச்சு அறிவித்துள்ளது. 5 ஊழியர்களுக்கும் குறைவாக கொண்டுள்ள தொழில் நிறுவனங்கள் மற்றும் 2020ஆம் ஆண்டு மலேசிய தொழில் வகை கட்டுப்பாட்டு தரநிலைகளின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ள நிபுணத்துவ தொழில் நடவடிக்கை சாரா தொழிலாளர்கள் அனைவருக்கும் இன்று ஆகஸ்ட் 1 தேதியிலிருந்து 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச ஊதியம் அமலுக்கு வருவதாக மனிதவள அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு தேசிய சம்பள ஆலோசனை மன்ற சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டதற்கு நிகராக இந்த 1700 ரிங்கிட் சம்பள முறை உடனடியாக அமலுக்கு வருவதாக அது குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் பரீட்சார்த்த முறையில் குத்தகை அடிப்படையில் வேலை செய்து வரும் பணியாளர்களுக்கும் இந்த 1700 ரிங்கிட் குறைந்தபட்ச ஊதியம் அமலுக்கு வருவதாக மனிதவள அமைச்சு தெளிவுபடுத்தியுள்ளது. முன்னாள் ஆசிரியர் ஒருவர் தனது வீட்டிற்குள் 32 டன் எடை கொண்ட குப்பைகளை சேகரித்து வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஜோகோர் பாரு தமன் செந்தோசாவில் உள்ள ஒரு தரை வீட்டில் 70 வயது மதிக்கத்தக்க அந்த முன்னாள் ஆசிரியர் சேகரித்து வைத்திருந்த குப்பைகளால் அண்டை வீட்டுக்காரர்களுக்கு பெரும் அசௌகரியத்தை தந்ததுடன் பெரும் சுகாதார கேட்டை விளைவித்து வந்தது. இது தொடர்பாக கிடைக்கப்பெற்ற புகாரின் அடிப்படையில் ஜோகோர் மாநகர்மன்ற ஊழியர்கள், சுற்றுச்சூழல் இலாக்காவினர், போலீஸ்காரர்கள், 35 தொண்டூழியர்கள் ஆகியோரின் உதவியின் மூலம் அந்த வீட்டிற்குள் ஒதுங்குவதற்கு கூட இடமின்றி மலைபோல் குவிக்கப்பட்டிருந்த குப்பைகள் சிறப்பு நடவடிக்கையின் மூலம் கரைக்கப்பட்டு அகற்றப்பட்டன. சம்பந்தப்பட்ட முன்னாள் ஆசிரியரின் செயல் துர்நாற்றத்திற்கு வித்திட்டதுடன் பாம்பு, பூரான் போன்ற விஷ ஜந்துகளும் வீட்டிற்குள் அண்டுவதற்கும் வழிவகுத்துள்ளது என்று ஜோகோர் பாரு மாநகர்மன்ற உறுப்பினர் சாலே அங் லே யிங் தெரிவித்தார். காகித அட்டைகளுக்கு அப்பாற்பட்டு பழுதடைந்த மின்சார பொருட்கள், ரைஸ் குக்கர், காலி டின்கள், வீசப்பட்ட காலணிகள், உடைந்த பிளாஸ்டிக் நாற்காலிகள் போன்றவை அகற்றப்பட்ட குப்பைகளில் அடங்கும் என்று அவர் குறிப்பிட்டார். 6 ஆண்டுகளுக்கு முன்பு மலேசிய கடல்சார் அமலாக்க ஏஜென்சியின் தடுப்பு காவலில் இருந்தபோது தூக்கில் தொங்கி மரணம் அடைந்ததாக கூறப்பட்ட முன்னாள் பாதுகாவலர் ஒருவரின் குடும்பத்திற்கு 1,94,170 ரிங்கிட்டை இழப்பீடாக வழங்கும்படி ஷா அலாம் உயர்நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு இன்று உத்தரவிட்டது. 31 வயது தினகரன் என்ற அந்த முன்னாள் பாதுகாவலர் தான் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறையில் காற்சட்டையை கயிறாக தெரித்து தூக்கில் தொங்கியதாக கூறப்பட்டது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிடிபட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த தினகரன் மரணத்திற்கு சம்பந்தப்பட்ட அமலாக்க தரப்பினரின் கவனக்குறைவே காரணமாகும் என்று நீதிபதி எலிஸ் லோக் ஈ செங் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். பொது சேவை அதிகாரிகள் என்ற முறையில் தங்களுக்கு வழங்கப்பட்ட கடமையிலிருந்து தவறியதன் காரணமாகவே தனது மகன் தினகரனுக்கு இத்தகைய மரணம் நேர்ந்தது என்று கூறி தாயார் ஆர் தனீஸ்வரியும் தந்தை கே மகாதேவனும் அரசாங்கம், கடல்சார் அமலாக்க ஏஜென்சி, அதன் இயக்குனர் ஆகிய 3 தரப்பினருக்கு எதிராக இழப்பீடு கோரி இந்த சிவில் வழக்கை தொடுத்திருந்தனர். காவல் அறையில் தடுப்பு கைதிகள் தற்கொலை செய்து கொள்வதற்கான இடர் அதிகமாக இருக்கிறது என்று நன்கு தெரிந்திருந்தும் சம்பந்தப்பட்ட கைதிக்கு கூடுதலாக ஒரு காற்றாட்டியை வழங்கியது மூலம் அமலாக்க தரப்பினரின் விதிமீறல்கள் நடந்துள்ளன. இதற்கு 3 தரப்பினருமே தார்மீக பொறுப்பேற்க வேண்டும் என்று நீதிபதி எலிஸ் லோக் ஈ செங் தமது தீர்ப்பில் தெரிவித்தார். காஜாங்கில் உள்ள ஒரு பேரங்காடி மையத்தில் சக வகுப்பறை மாணவனை கண்மூடித்தனமாக தாக்கிய சம்பவம் தொடர்பில் இடைநிலைப் பள்ளியைச் சேர்ந்த 4 மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று மதியம் 12:57 மணியளவில் பாதிக்கப்பட்ட மாணவன் அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த 4 மாணவர்களையும் போலீசார் கைது செய்துள்ளதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். இந்த சம்பவம் கடந்த ஜூலை 30ஆம் தேதி காலை 11 மணியளவில் நிகழ்ந்தது. பாதிக்கப்பட்ட மாணவனுடன் சக மாணவர்கள் அந்த பேரங்காடிக்கு இணைந்து சென்றபோது இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்று பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்தது. 2 மாணவர்கள் தாக்குதலில் ஈடுபட இதர 2 மாணவர்கள் அந்த தாக்குதலை தங்களின் கைபேசியில் பதிவு செய்துள்ளதாக புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றிரவு 8:35 மணியளவில் கைது செய்யப்பட்ட அந்த 4 மாணவர்களும்
ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கு நீதிமன்ற ஆணையை போலீசார் பெற்றுள்ளதாக நஸ்ரோன் கூறினார். தமிழ் பள்ளி மாணவர்களின் திறனை மேலோங்க செய்யும் வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான சதுரங்க போட்டி கடந்த வாரம் சனிக்கிழமை ஸ்லாங்கூர் மிட்லண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. 4ஆம் ஆண்டாக நடைபெற்ற இப்போட்டியில் 1320 மாணவர்கள் பங்கேற்றனர் என்று 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான மிட்லண்ட்ஸ் சதுரங்க போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் இளங்கோவன் முனியாண்டி தெரிவித்தார். தமிழ் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் தமிழ் பள்ளியில் படித்து முடித்து இடைநிலை பள்ளிகளுக்கு சென்ற மாணவர்கள் ஆகியோருக்காக பிரத்யேகமாக இந்த போட்டி நடத்தப்பட்டதாக இளங்கோவன் குறிப்பிட்டார். முதல் ஆண்டில் 500 மாணவர்கள், 2ஆம் ஆண்டில் 800 மாணவர்கள், 3ஆம் ஆண்டில் 1000 மாணவர்கள் என்ற எண்ணிக்கையில் இவ்வாண்டில் பங்கேற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 1320 பேராக அதிகரித்துள்ளதாக இளங்கோவன் தெரிவித்தார். தமிழ் பள்ளியே நமது தேர்வு என்ற முழக்கத்திற்கு முன்னுரை அளிக்கும் அதே வேளையில் தமிழ் பள்ளியில் பயின்றால் அறிவு சார்ந்த இதுபோன்ற போட்டிகளில் பங்கேற்க முடியும், அதற்காக தங்களை போன்றவர்கள் ஆதரவை வழங்க காத்திருக்கின்றனர் என்பதை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் மனங்களில் விதைக்கும் வகையில் இப்போட்டி நடத்தப்பட்டதாக இளங்கோவன் தெரிவித்தார். இந்த சதுரங்க போட்டி மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரும் ஒத்துழைப்பு நல்கிய மிட்லண்ட்ஸ் தமிழ் பள்ளி மேலாளர் வாரியத்திற்கும் இப்போட்டி சிறக்க தேவையான ஆலோசனைகளை வழங்கி பெரும் உந்துதலாக இருந்த பள்ளி வாரிய தலைவர் க. உதயசூரியனுக்கும் இளங்கோவன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்த ஆண்டு நீங்க பாத்தீங்களா, மிட்லண்ட்ஸ் தோட்ட தமிழ் பள்ளியின் மேலாளர் வாரியம் அவங்க மூலியமா இந்த ஆண்டு இந்த தேசிய அளவிலான சதுரங்க போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் எங்களுடைய பள்ளி வாரிய தலைவர் திரு க. உதயசூரியன் அவர்கள். அவர் தான் இந்த சொன்னார், இந்த ஆண்டு மிக சிறப்பாக நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டு இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக ஏற்பாடு பண்ணோம். எல்லா பெற்றோர்களும் மிக சந்தோஷப்பட்டாங்க. மாணவர்கள் இதனால் நிறைய பயனடைந்தார்கள் இந்த சதுரங்க போட்டியில. நாடு தழுவிய நிலையில் 110 தமிழ் பள்ளிகள் பங்கு கொண்ட இந்த சதுரங்க போட்டிக்கு தங்கள் பிள்ளைகளுக்கு உற்சாகத்தை தந்து பங்கேற்க செய்த பெற்றோர்களுக்கும் இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக இளங்கோவன் குறிப்பிட்டார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு தனது முன்னாள் அண்ணியை பாலியல் பலாத்காரம் புரிந்ததாக 31 வயது ஆடவர் ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். அந்த ஆடவர் நீதிபதி சித்தி ஷக்கீரா மொஹ்தாருடன் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவர் குற்றத்தை ஒப்பினார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதி அதிகாலை 3:30 மணியளவில் கோலாலம்பூர் புக்கிட் ஜாலையில் உள்ள அடுக்குமாடி வீட்டில் அந்நபர் 31 வயதுடைய தனது முன்னாள் அண்ணியிடம் தகாத முறையில் நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. தனக்கு எதிராக தனது முன்னாள் அண்ணி போலீஸ் புகார் அளித்திருப்பதை உணர்ந்து கடந்த 2 ஆண்டு காலமாக தலைமறைவாக இருந்து வந்த அந்த நபர் போதைப்பொருள் வழக்கில் சிக்கியதை தொடர்ந்து அவரின் பின்னணி ஆராயப்பட்டது. அதில் அந்த நபர் போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர்களின் பெயர் பட்டியலில் இருப்பது தெரிய வந்துள்ளது. அந்த நபருக்கு ஜாமீன் அனுமதி மறுக்கப்பட்டதுடன் வழக்கு விசாரணையை நீதிமன்றம் வரும் ஆகஸ்ட் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. கோலாலம்பூர் புடு ஜலான் யூவில் நேற்று ஆடவரின் கத்திக்குத்து தாக்குதலுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள போலீஸ்காரரை போலீஸ் படை தலைவர் டத்தோஸ்ரீ முகமது கலீத் இஸ்மாயில் இன்று நேரில் சென்று சந்தித்து நலம் விசாரித்தார். செராஸ் சான்சலர் துவான்கு முஹ்ரிஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள புடு போலீஸ் நிலையத்தைச் சேர்ந்த அந்த போலீஸ்காரருக்கும் அவரின் குடும்பத்தினருக்கும் தார்மீக ஆதரவை தெரிவிப்பதற்காக ஐஜிபி வருகை தந்ததாக இன்று வெளியிடப்பட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. வயிற்றில் ஆழமான கத்திக்குத்துக்கு ஆளான அந்த போலீஸ்காரரின் உடல்நிலை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காயமுற்ற போலீஸ்காரர் மற்றும் அவரின் குடும்ப நலன் பாதுகாக்கப்படும் என்று டத்தோஸ்ரீ முகமது கலீத் உறுதி அளித்தார். கோலாலம்பூர் இடைக்கால போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் டத்தோ முகமது உடோஃப் ஜன் முகமது, வங்சமாஜு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது லசீம் இஸ்மாயில் ஆகியோர் ஐஜிபியுடன் மருத்துவமனைக்கு வந்திருந்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.